See this question, இதுவும் நீட் 2012 கேட்ட கொஸ்டின் தான். அசர்ஷன் பார்க்கணும். அசர்ஷன் என்ன? wind water polluted flowers not very colorful and do not produce nectar. So the correct statement. Wind and water pollinated flowers வந்து colorful இருக்கணும் தேவையில்லை, nectar தேவை கிடையாது. So assertion is correct. Next reason பார்க்கணும். So reason என்ன? Flower produce enormous amount of pollen grains and wind and water pollinated flowers. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மாட்டிக்கிட்டோமா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒரே பேரால வருதா ஒரே லெசன்ல வருதாங்கிற செக் பண்ணணும். ரெண்டு பேர் ஒரே லெசன்ல தான் வராங்க, ரெண்டு பேர் ஒரே பேராக்கில தான் வராங்க. wind and water pollinated flowers அதே பேராக்கில தான் வராங்க. சரி, செகண்ட் திங் என்ன செக் பண்ணணும்? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பத்தி பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ மேல எதை பத்தி பேசுறாங்க? விண்ட் அண்ட் வாட்டர் பாலினேஷன் பத்தி பேசுறாங்க. தென் கலர் அண்ட் நெக்டார் பத்தி பேசுறாங்க. சரியா? பாலினேஷன், கலர் அண்ட் நெக்டார் பத்தி பேசுறாங்க. கீழே எதை பத்தி பேசுறாங்க? ப்ரொடியூஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் pollen grains. நம்பர் பத்தி பேசுறாங்க. ஸோ கலரும் நம்பரும் சேமா கிடையாதுல்ல. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவுதான் டிப்ஸ். இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் கிடையாது, சின்ன சின்ன ஐடியாஸ். நெக்ஸ்ட் இன்கரெக்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல என்ன பண்ணணுங்கிறது? இதுல 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குமா? ஸோ அதுல எது 4மே ரீட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு டைம் எடுக்கிறது. இங்க நீ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செக்கிங் த ஆப்ஷன்ஸ். எந்த ஆர்டர்ல ஆப்ஷன் செக் பண்ணணும்? ஆல்வேஸ் செக் இன் த ஆர்டர் ஆஃப் ADBC. ஓகே, ADBC இந்த ஆப்ஷன், இந்த ஆர்டர்ல ஆப்ஷனை செக் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் டி, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும். இப்போ நீ ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்றேன்னா அதுல ஒரு 8 கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும். ஒரு 2 கொஸ்டினுக்கு தான் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சியா இருக்கும். சரியா? லாஸ்ட்லி மல்டி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் ஏபிசி கரெக்டா, டிசிடி கரெக்டா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் அவுட் பண்ணணும்? இதை எப்படி டக்குன்னு சால்வ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல கொஸ்டினை படிக்காதீங்க, see the ஆப்ஷன்ஸ். கண்டிப்பா அந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஏஓ பிஓ சிஓ டிஓ ஏதோ ஒரு பாயிண்ட் ரிப்பீட்டடா இருக்கும். ஸோ கொஸ்டின் வச்சு சொல்லி தரேன். See to this questions. இது ஒரு 25ல இருந்து கொஸ்டின் தான். நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல். ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, செக் பண்ணுங்க. சி நல்லா பாருங்க, பி ஆப்ஷன் எல்லாத்துலயுமே வருது. பியோட பாயிண்ட் எல்லா ஆப்ஷன்லயுமே வருது. ஸோ எப்படியாவது கரெக்டா தான் இருக்கும். ஸோ நோ நீட் ஆஃப் ஸ்டடிங் த பி பாயிண்ட். ரைட். அடுத்த என்ன ஆப்ஷன் எல்லாத்துலயும் வருது? ஏ எல்லாத்துலயும் வருது. சி அண்ட் டி 2 பேஜ்ல தான் வருது. ஓகேவா? ஸோ அப்ப சி அண்ட் டியை படி பார்க்கணும். இருக்கலே கம்மியான ஆப்ஷன் இதுல இருக்காங்களோ அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் யூஸ்வலா ஏ இல்லைனா டி தான் யூஸ்வலா நான் படிப்பேன். எப்பவுமே இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ADBC இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்படி படி பார்த்தா டி தான் நான் படிக்க போறேன். ஸோ தோஸ் கன்ஃபைன் டு ஒரிஜினல் லொகேஷன். நோ, நியோபிளாசம்ஸ் நாட் கன்ஃபைன் டு ஒரிஜினல் லொகேஷன். தே வில் மெட்டாஸ்டேசிஸ். ஸோ டி இஸ் ராங். ஸோ டி வராத ஆப்ஷன் என்ன? ABC. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஆல்வேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தா இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ADBC இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி ஆப்ஷன்ஸை ரூல் அவுட் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஐடியா. சார் உங்களோட மார்க் டெஸ்ட், அடுத்து நீங்க எழுத போற மார்க் டெஸ்ட், அடுத்து நீங்க சால்வ் பண்ற MCQs இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பயாலஜியோட டைமிங் மேனேஜ்மெண்ட் மட்டும் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் பாருங்க. இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் அசில் ஹார்ட் பாய்.